ஸ்டார்ட் ரோலிங். இரண்டாயிரத்தி 26 படுதோல்வியை திமுகவுக்கு வழங்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முடிவெடுக்க வேண்டும். சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. மக்கள் சாரியாக குவிந்து சென்னை கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய அத்தனை சாலைகள் முழுக்க இந்த விஐபி கேலரியில் முதல்வர், மனைவி, மகன், மருமகள் மூச்சு திணறல் காரணமாக கார்த்திகேயன், ஜான், ஸ்ரீனிவாசன், தினேஷ்குமார், மணி ஆகிய 5 பேர் மக்கள் தண்டிப்பார்கள் என்ற அச்சம் திமுக குடும்பத்திற்கோ இல்லை என்பதுதான். திமுக என்பது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது ஒரு தீய சக்தி. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே. ஒரு ஆட்சியில் தவறுகளே நடக்காதுன்னு கேட்டால் எல்லா ஆட்சியிலையும் தவறுகள் நடக்கும். ஏன்னா தவறு என்பது இயல்பு, வேண்டுமென்றே செய்யக்கூடியதல்ல. தவறு என்பது இயல்பு. ஆனால் அந்த தவறு நடந்த பிறகு அந்த ஆட்சியாளர்கள் அந்த தவறை சரி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள், அந்த தவறு மீண்டும் இதுபோல் நிகழாமல் இருப்பதற்கு என்னென்ன தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள், அந்த தவறுக்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கையை எடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து தான் ஒருவர் நல்லாட்சி நடத்துகிறாரா, ஒரு மன்னன் நன்றாக ஆட்சி செய்கிறானா என்பதை நாம் கணிக்க முடியும். ஒரு மன்னன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், ஒரு மன்னனுக்கான இலக்கணம் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பவனாக இருந்தால் அவன் நல்ல மன்னன் என்று அறியப்படுவான் என்று சிலப்பதிகாரம் முதல் கிரேக்க இலக்கியம் வரை, மாக்கியவெல்லி முதல் பல்வேறு நூல்கள் அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றன. நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று தொடர்ந்து எல்லோரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பொம்மை முதல்வர் என்று விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறது சரியாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். தோழர்களே, 7 அக்டோபர் 2024 அன்று சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது இந்திய விமானப்படை கடற்கரையில் பல்வேறு விமானங்களை வானில் பறக்க விட்டு பொதுமக்கள் அந்த விமானங்களை பார்த்து மகிழக்கூடிய வகையில் அவ்வப்போது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் 7 அக்டோபர் 2024 அன்று நடைபெற்றது. அது ஒரு விடுமுறை நாள். இது போன்ற சாகச நிகழ்ச்சி, குறிப்பாக விமான சாகச நிகழ்ச்சி மாதந்தோறுமோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ நடப்பது கிடையாது. கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். கடைசியாக 6 செப்டம்பர் 2003 தான் இந்த விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சரிங்களா? 7 அக்டோபர் 2024 அன்று சென்னையில் நடந்த இந்த விமான சாகச நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது என்றதை பார்க்கலாம். விஐபி கேலரி, முதலமைச்சர் உட்காருவார் இல்லையா, அங்கே விஐபி கேலரி போட்டுட்டாங்க. இந்த விஐபி கேலரியில் முதல்வர், மனைவி, மகன், மருமகள், இந்த பக்கம் ஐஜி செந்தில்வேலன், பின்னாடி கமிஷனர் அருண், டிஜிபி அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இவர் முக்கியமாக விட்டேனே தீப்பொறி தினேஷ், முதல்வரோட பிஏ, நிழல் முதல்வர், அவர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு விமானப்படை அதிகாரிகள், காவல்துறை மூத்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பைனாக்குலரை வச்சு எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. கடற்கரையில் இது நடக்கிறது. தோழர்களே, இது போன்ற நிகழ்ச்சி நடக்கும்போது அரசு இயந்திரம் எப்படி செயல்படுகிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸு அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட ஒரு லைசன் மீட்டிங் நடக்கும். இந்த லைசன் மீட்டிங்கில் தீயணைப்புத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, இது போன்ற முக்கியமான துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து ஆலோசிப்பார்கள். எவ்வளவு க்ரௌடு வரும், எவ்வளவு கூட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், அண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த ரூட்லேருந்து க்ரௌடு வரும், அண்டு மெட்ராஸில் எவ்வளவு 2 வீலர்ஸ் இருக்குது, எவ்வளவு 4 வீலர்ஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு எண்ணிக்கை, புள்ளி விவரங்கள் போக்குவரத்து துறையிடமும் காவல்துறையிடமும் இருக்கிறது. இது போக பொது போக்குவரத்து மூலமாக எவ்வளோ பேர் வருவார்கள், அன்றைக்கி கூடுதலாக பஸ்ஸு விடணுமா, பஸ்ஸு வந்தால் பஸ்ஸை எங்கே நிப்பாட்டுறது, காரில் வர்றவங்கள எங்கே காரை பார்க் பண்ண வைக்கிறது, இது போக ரயில்வேயோடு பேசி கூடுதலாக மெட்ரோ ரயிலை இயக்க வேண்டும், கூடுதலாக மின்சார ரயிலை
இயக்க வேண்டும். வழக்கமாக இயக்கக்கூடிய மின்சார ரயில்களை ஞாயிற்றுக்கிழமை போல் விடுமுறை நாட்களில் குறைச்சிருவாங்க. என்ன காரணம்னா அன்றைக்கி கூட்டம் இருக்காது, ஆஃபீஸ் போகிறவங்க இருக்க மாட்டாங்கன்றதுனால அன்றைக்கி கூட்டம் இருக்காது. தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காக மின்சார ரயில் மூலமாக வர வேண்டும் என்று மக்கள் சாரியாக குவிந்து கூடுதல் மின்சார ரயில் விடாத காரணத்தால் ரயில் நிலையங்களில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. காரு, பைக்கு எப்படியாவது போகலான்னு சொல்லிட்டு மக்கள் அத்தனை பேரும் கடற்கரையை நோக்கி படையெடுத்தனர். அன்னைக்குன்னு பாருங்கள், அது அக்டோபர் மாதமாக இருந்தாலும் அன்றைய தினம் கடுமையான வெப்பம். பெரிய வெயில் இல்லை, ஆனால் வெப்பம், புழுக்கம், தாகம். ஆங்காங்கே குடிதண்ணீர் வசதியை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசின் கடமையா இல்லையா? மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தி வைப்பது அரசின் கடமையா இல்லையா? உங்களுக்கு எல்லா ரோடுமே சோக்குடு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் ஆரம்பித்து சென்னை கடற்கரையை நோக்கி செல்லக்கூடிய அத்தனை சாலைகள் முழுக்க வாகனங்கள் நிரம்பி வழிந்து டிராஃபிக் ஜாமில் பிளாக் ஆகிடுச்சு. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸு போக முடியல. இதையெல்லாம் ஒரு அரசு திட்டமிடணுமா வேணாமாங்க? அன்றைய நிகழ்ச்சியில் நெரிசல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக கார்த்திகேயன், ஜான், ஸ்ரீனிவாசன், தினேஷ்குமார், மணி ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இதில் இந்த 5 பேரோட உயிரை கூட காப்பாற்றிருக்க முடியும். உடனடியாக முதலுதவி செய்திருந்தாலோ, ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தாலோ, இதில் 5 பேரில் ஒரு 3 பேர் உயிரையாவது காப்பாற்றிருக்க முடியும். சரி, நடந்து போச்சு. ஒரு நல்ல முதல்வருக்கு கோபம் வரணுமா வேணாமாங்க? நான் என் குடும்பத்தோட பத்திரமா உட்காந்து நான் பார்த்துட்டேன். சாதாரண பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா என்னன்னையா சொல்லுவாங்க? இது என்ன ஆட்சின்னு கேட்பாங்களா இல்லையா? யார் இதுக்கு காரணம்? ஒரு ஆய்வு நடக்க வேண்டுமா வேண்டாமா? 5 பேர் செத்துருக்கானையா, 5 பேர் வீட்டில் இலை விழுந்துருக்கையா? யார் இதுக்கு பொறுப்பு? யார் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணது? சிட்டி கமிஷனர் வாயாங்க, நீ தானே அதுக்கு காரணம். என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண? 5 பேர் சாகிற அளவுக்கு நீ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண? பப்ளிக் செக்ரட்டரி வாங்க, சீஃப் செக்ரட்டரி வாங்க, ஃபயர் சர்வீஸ் டைரக்டர் வாங்க, கேட்டு இதில் ஒரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு 2 அதிகாரிகளை, இதற்கு காரணமாக இருந்த 2 அதிகாரிகளை பணி இடைநீக்கம் செய்திருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு தானாக அச்சம் வந்திருக்குமா வந்திருக்காதா? இதுபோல் இந்த நெரிசல், கள்ளச்சாராய சாவு, இது போன்ற மோசமான சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுத்திருந்தால் கரூரில் விஜய் அவர்களோட கூட்டம் நடந்தப்போ 41 பேரை சாக விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 பேர் செத்ததுக்கே 5 அதிகாரியை சிஎம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதனால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது நாம் ஒழுங்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்திருக்கும். கள்ளச்சாராய சாவு, இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக அந்த கள்ளச்சாராய சாவை பற்றி பேச போகிறோம். கள்ளச்சாராய சாவு உட்பட எந்த நிகழ்ச்சிக்கும், எந்த சம்பவத்துக்கும், எந்த அதிகாரி மீதும் இந்த பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுத்ததே இல்லை. அந்த தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த அந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விசாரணை ஆணையமெல்லாம் அமைக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை வச்சே திமுக வாக்கு கேட்டுச்சு. 13 பேரை கொண்டுட்டாங்க, 13 பேரை அதிமுக ஆட்சி கொண்டுடுச்சுன்ட்டு அந்த சம்பவத்தை சொல்லி வாக்கு கேட்டாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் குற்றம் சாட்டிய ஒரே ஒரு அதிகாரி மீது கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதனால் தான் இவர் பொம்மை முதல்வர். இவர் முதல்வரா, அதிகாரிகள் முதல்வரா? ஸோ இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் என்ன நடக்கும் என்பது புரிகிறதா? இந்த 5 பேரெல்லாம் படித்தேன், கார்த்திகேயன், ஜான், 5 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு. அவங்களோட உயிர் திரும்பி வராது. ஆனால் பொறுப்பற்ற முறையில் நடந்த அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு முதலமைச்சரின், ஒரு அரசனின் கடமையா இல்லையா? தன்னோட கடமை என்ன, அந்த கடமையை செய்கிறது நமக்கு அவசியம். அப்படி கடமையை செய்ய தவறின அரசனையோ முதலமைச்சரையோ மக்கள் தண்டிப்பார்கள் என்ற அச்சம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கோ திமுக குடும்பத்திற்கோ இல்லை என்பதுதான் உண்மை. உண்மையிலே இப்படி தப்பு பண்ணுறோமே, தொடர்ந்து தப்பு நடக்குதே, இவ்வளவு சாவு நடக்குதே, சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குதே, நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கலைன்னா மக்கள் நம்மளை தேர்தலில் தண்டிப்பாங்களேன்ற அச்சம் இவர்களுக்கு இல்லை. ஆனால் மக்கள் தண்டிப்பார்கள், தண்டித்திருக்கிறார்கள்.
இதனால்தான் 2011லும் திமுக படுதோல்வி அடைந்தது, 2016லும் படுதோல்வி அடைந்தது. 2026லும் படுதோல்வியை திமுகவுக்கு வழங்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முடிவெடுக்க வேண்டும். திமுக என்பது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி தப்பி தவறி கூட ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. தமிழகத்தை காப்போம்.